Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நடந்த ஜெனரல் இங்கிலீஷ் டெஸ்ட்டோட ஆன்சர் கீ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The reddest flower would look as pale as snow. Mention the figure of speech employed in this line. இதில் ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணியிருக்காங்க. ரெட்டஸ்ட் ஃப்ளாரையும் ஸ்னோவையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்பேரிசன் வேர்டு யூஸ் பண்ணி அஸ்ன்ற ஒரு கம்பேரிசன் வேர்டு யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதனால இதோட ஆன்சர் சிமைல். ஓகே, கம்பேரிசன் வேர்டு யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணினாங்க அப்படின்னா அதோட ஆன்சர் சிமைலாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். ஓ யூ வீல்ஸ் பிரேக்கிங் அவுட் இன் அ மேட் மார்னிங் ஸ்டாப் பி சைலண்ட் ஃபார் டுடே. இது வந்து குழந்தைங்க சைல்டு லேபர்ஸ் இருக்காங்கல்ல, சைல்டு லேபர்ஸ் வந்து ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபேக்ட்ரியில் உள்ள வீல்ஸை பார்த்து சொல்கிற மாதிரி அந்த போயம் இருக்கும். ஓகே, அந்த வீல்ஸை பற்றி சொல்கிறாங்க, இன்றைக்காவது இதை நிறுத்த முடியுமா, எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க வந்து அந்த வீல்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கணும், ஒரு நான் லிவிங் திங்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கனால இது வந்து பர்சனிஃபிகேஷன். ஓகே, ஹூ ரோட் த போயம் த க்ரை ஆஃப் த சில்ட்ரன்? யார்? இதோட ஆன்சர் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் தான் க்ரை ஆஃப் த சில்ட்ரன் போயத்தை எழுதினாங்க. வாட் இஸ் த ரைம் ஸ்கீம் யூஸ்ட் இன் த லைன்ஸ்? த க்ளோப்ஸ் மை வேர்ல்ட், த கிளவுட் இஸ் மை கின். லாஸ்ட் வேர்ட் கின் பார்த்துக்கோங்க, லாஸ்ட் வேர்ட் கின், இங்கே பிகின் டின். ஓகேயா, இது ஃப்ளைட். ஸோ இது மூணு சேமாக இருக்கா? கின் பிகின் டின் சேமாக இருக்கா? ஸோ ஏ போட்டாச்சு. ஃப்ளைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால பி. ஸோ ஏ ஆன்சர். Answer C is the right answer. Next, fifth question. Harmonic cacophony to oblivious years. Identify the figure of speech employed in this line. இதில் harmony அப்படின்னா happiness, cacophony sad. ஓகே, ஹாப்பியும் sad synonyms antonyms ரெண்டுமே ஒரே லைனில் வர்றனால இது நேம் ஆக்சிமரன். ஓகே, ஆக்சிமரன். நெக்ஸ்ட், வாட் வாஸ் த காரல் பார்னாக்ஸ் சாய்ஸ் ஆஃப் கேரியர்? டேரக்டர், பெயிண்டர், டாக்டர், மியூசிஷியன். அவங்க வந்து மியூசிஷியனாக தான் விரும்பினாங்க. ஓகேயா, ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். வென் டிட் கோபாலகிருஷ்ண கோகலே டெலிவர் த ஸ்பீச்? எந்த வருஷம் எந்த நாள் நடந்தது அப்படின்னா 25 ஜூலை 1911 தான் அவங்க வந்து மும்பையில் அந்த ஸ்பீச் வந்து டெலிவர் பண்ணியிருப்பாங்க. விச் பீரியட் ஆஃப் லைஃப் டஸ் கோகலே கன்சிடர் எ வெரி ஹாப்பி ஒன்? அவங்களோட ஸ்டூடெண்ட்ஹுட் பீரியட், ஸ்டூடெண்ட்டாக இருந்த டைம் தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான பீரியடாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. Oliver Messiaen composed the Sonnets of Sorrow, Voice of America, Quartet for the End of Time, Brahms Requiem. Quartet for the End of Time is the right answer. Okay, what is the historical importance of September 11, 2001? September 11, 2001ல என்ன விஷயம் நடந்தது? சுனாமி, அட்டாக் ஆஃப் தி ட்வின் டவர்ஸ், பாம் பிளாஸ்ட் இன் ஹிரோஷிமா, வேர்ல்ட் வார் 2. அட்டாக் ஆஃப் தி ட்வின் டவர்ஸ் தான் நடந்தது. நியூயார்க்கில் ட்வின் டவர்ஸ் வந்து அட்டாக் பண்ணாங்க. Identify the city where the following song was sung by the people. We shall overcome. A. New York, B. Manhattan, C. German, D. Genesee. ஓகே, எந்த சிட்டியில் வந்து இந்த சாங் பீப்புள் வந்து பாடினாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது எப்போனா ட்வின் டவர் வந்து அட்டாக் ஆன சமயத்தில் அங்கே உள்ள பீப்புள்ஸ் எல்லாமே அன்றைக்கி நைட் வந்து இந்த சாங்கை வந்து எல்லோரும் பாடியிருக்காங்க. ஸோ ட்வின் டவர் அட்டாக் ஆன இடம் வந்து என்ன? நியூயார்க், அங்கே தான். ஓகே, நெக்ஸ்ட். டாக்டர் கார்ல் பால்னாக், த டைரக்டர் ஆஃப் த மியூசிக் டிவிஷன், இஸ் அ பியானிஸ்ட். பியானோ வாசிக்கிறவங்க அவங்க. Twin Towers of a World Trade Center in New York, USA was attacked and destroyed on September 11, 2001. இந்த டேட்டில் தான் ட்வின் டவர் அட்டாக் நடந்தது. The first Asian composer to score a symphony for a Royal Philharmonic Orchestra is நம்ம இளையராஜா சார் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Palnak was the director of music division at the Boston Conservatory, the Philharmonic Royal, the France School of Arts, the Manhattan Academy. பாஸ்டன் கன்சர்வேட்டரியில் அவங்க வந்து டைரக்டராக இருந்தாங்க. The speech in response to the students' address was tendered by Gokhale at the Victoria Hall in. விக்டோரியா ஹாலில் எந்த பிளேஸில் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஸ்பீச் கொடுத்தாங்க கோகலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மும்பையில் உள்ள விக்டோரியா ஹாலில் தான் அவங்க ஸ்பீச் கொடுத்தாங்க. த க்ளோப்ஸ் மை வேர்ல்ட், த கிளவுட்ஸ் மை கின், ஹூம் டஸ் மை ரெஃபர் டு? இதில் வந்து என்ன சொல்கிறாங்க? குளோப், இந்த குளோப் வந்து என்னோட உலகம், இந்த கிளவுட்ஸ் எல்லாமே என்னோட ரிலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எது வந்து இப்படி சொல்லும் அப்படின்னா பேர்டு தான் வந்து அப்படி சொல்லும். இந்த குளோப் வந்து என்னோட உலகம், இந்த கிளவுட்ஸ் மை கின், இந்த கிளவுட்ஸ் வந்து என்னோட ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். விச் சார்ட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் டஸ் ஸ்கல்ப்சர் யூஸ்? ஸ்கல்ப்சர் எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி அந்த சிற்பியை வந்து செதுக்குவாங்க அப்படின்னா ஹேமர் அண்ட் சிசல். ஓகேயா, next. What kind of world is described in the poem Migrant World? Disturbed world. Next question, 20th. If he cared for any meadows, it were merely to drop down in them and sleep. Find the speaker of this words. இது வந்து யார் சொன்னால், எனக்கு வந்து ஒரு புல்தரை கிடச்சா கூட போதும், எனக்கு புல்தரை கிடச்சா கூட நான் வந்து விழுந்து படுத்துருவேன், அந்தளவுக்கு நான் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவா? சில்ட்ரன். த சைல்ட் லேபர், த க்ரை ஆஃப் த சில்ட்ரன் போயமில் உள்ள சைல்ட் லேபர் தானே சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் டி இஸ் த ரைட் ஆன்சர், த சில்ட்ரன். வாட் இஸ் மீன் பை ஷில்பி? ஷில்பினா ஸ்கல்ப்சர், சிற்பி. இந்த போயம் மைக்ரண்ட் பேர்ட், த poet contrasts the life of a migrant bird with that of the. மைக்ரண்ட் பேர்ட் போயத்தில் poet வந்து எதையும் வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த லைஃப்பை கான்ட்ராஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, வெப்பன்ஸ். ஏ வெப்பன்ஸ், பி ஹியூமன் பீயிங்ஸ், சி அனிமல்ஸ், டி எனிமீஸ். ஓகே, ஆன்சர் இஸ் பி ஹியூமன் பீயிங்ஸ்.
Okay, next question. A mirror of his changing moods. Identify the figure of speech used in the line. A. Oxymoron. B. Simile. C. Metaphor. D. Alliteration. Alliteration தான் ஏன்னா இங்கே mirror moods first letter M சேமாக இருக்குது. ஓகே, sound same, first letter M is same. ஓகே, அதனால் alliteration is right answer. Next question. Through the cold dark underground. Mention the figure of speech in this line. இது comparison வந்து like us word இல்லாமல் நடக்கிறனால metaphor. ஓகே, next question. Or all day we drive the wheels of iron in the factories round and round. In which poem do this line occur? இது எந்த போயத்துலேருந்து எடுக்கப்பட்ட லைன் சொல்லிட்டு கேட்குறாங்க. A. The cry of the children. B. Migrant bird. C. Shilpi. D. Manliness. The cry of the children. Next. I won't look down. No, I will not. Migrant bird. The bird doesn't want to see man because. அந்த bird வந்து மனுஷங்களை பார்க்க விரும்பலை. ஏன் அப்படின்னா A. Man-made boundaries. B. Man-made hunting. C. Narrow lives of man. D. A and C. Okay, A and C is the right answer. In which poem do you find the following line? Virgin rock takes from. Virgin rock takes from அப்படின்னு சொல்லிட்டு லைன் வந்து எந்த போயத்துலேருந்து எடுத்தது? ஷில்பின்ற போயத்துலேருந்து அந்த லைன். ஓகே, த்ரோ ஃபியர்ஸ் அண்ட் ஃப்ரைட் ஐ ஃப்ளை மை ஃப்ளைட். மென்ஷன் தி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் த போயம். A. alliteration. B. smile. C. metaphor. D. oxymoron. இதில் எது? ஃபியர்ஸ், ஃப்ரைட், ஃப்ளை, flight. Okay, so alliteration. First letter same mark, so alliteration. Okay, at high school Paul Knox scores good marks in science and math, science and arts, science and humanities, arts and craft. Science and math is the right answer. அவங்க வந்து சயின்ஸ் அண்ட் மேத்தில் தான் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 30th கொஸ்டின். டஸ் கம்போஸ் தி ஜெர்மன் ரெக்வியம்? A. Messiaen. B. Johannes Brahms. C. Charles Tindley. D. Carl Palnak. Johannes Brahms is the right answer.